ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசிப் கிச்சன். ஓகே, இப்போ வந்து நமக்கு அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகுது. அதாவது செப்டம்பர் வந்து வரப்போகுது. லீன் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தை வந்து வெயிட் லாஸ்க்காக நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் பிளான் பண்ணுவேன். டயட் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அப்புறம் ஏதாவது ஒன்று சொதப்பிடுவேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம 84ல் ஆரம்பித்தோம். இப்போ 76ல் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், மெயின்டெனன்ஸ் டயட் அப்படி இப்படின்ட்டு 76லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, 76க்கு மேலே குறைக்கணும். ஒரு 3-4 கிலோ கூட வெயிட் லாஸ் இப்போதைக்கு பண்ணேன் அப்படின்னா, மேற்கொண்டு ஒரு 3 கிலோ கூட வெயிட் லாஸ் பண்ணுறப்போ என்னோட கரெக்டான வெயிட்டுக்கு வரலாம். அதாவது எனக்கு இனி ஒரு 3 கிலோ கூட குறைச்சா போதும். ஆனால் என்னோட ட்ரைனர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து உனக்கு 3 கிலோ குறைக்கணும்னா நீ 6 கிலோவாக குறைக்கணும். அப்போ தான் அந்த, அதாவது இப்போ பார்த்துக்கோங்க, நான் 76 இருக்கேன். இப்போ 73 வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 73 வந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கிலோ கூட எக்ஸ்ட்ரா குறைக்கணும். அதாவது 70 கிலோவாக நான் குறைக்கணும். அப்போ தான் அந்த 73ல என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். சில நாள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம், சில நாள் நமக்கு சாப்பிடணும்னு கிரேவிங்ஸாக இருக்கும், ஏதாவது சாப்பிடுவோம், சமைப்போம், ஃபங்க்ஷன் வரும், வீட்டில் ஏதாவது நல்ல நாள் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், அதுக்கு சமைப்போம், சாப்பிடுவோம். அந்த மாதிரி வர்றப்போ ஒரு 1-2 கிலோ அதிகமான கூட நம்மளால ஈஸியாக குறைக்க முடியும். இதுவே 73ல் வந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம சீட் பண்ணி ஏதாவது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் கிடுகிடுன்னு வெயிட் 76க்கெல்லாம் போயிடும். மறுபடியும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால என்னோட ட்ரெயினர் என்ன சொன்னாங்கன்னா, 6 கிலோ வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு மாதம் வந்து 3 கிலோ வச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு செப்டம்பர் மாதம் 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டயட் பிளான் தான். யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஆரோக்கியமான டயட் பிளான். என்னோட டயட் பிளானில் ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர் இருக்கும், கார்ப் இருக்கும். ஸோ இது அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்க மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பேஸில். ஏன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நான் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு மாங்குன்னு வேலை எல்லாம் செய்கிறது கிடையாது. என்னோட ரொட்டீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரொட்டீன், நார்மலான ஒரு ரொட்டீனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரொட்டீனில் இருக்கிறேன்னா வந்து ஒரு நாள் வந்து ஒரு என்ன சொல்ல, நைட்டு டின்னர் சாப்பிடலைனாலும் எதுவுமே ஆகாது. என்னோட டின்னரை வந்து டைமுக்கு முடிக்கிறது, ஒரு 5 மணிக்கு முன்னாடி முடிக்கிறது எனக்கு நல்லது. அது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு முடிக்கிறது என்னோட பாடிக்கு ரொம்ப நல்லது. அது நான் வந்து கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட்டு வந்து நம்ம ரொம்ப சாப்பிடாம இருக்கிறதே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். காலையிலையும் லஞ்சும் அப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு டீ கூட ஒரு சின்ன ஃப்ரூட்ஸும் எடுத்து என்னோட டின்னரை முடிச்சுக்குவேன். இதுக்கு மேலே வந்து டீ அவாய்ட் பண்ணணுமா வேண்டாம் அப்படின்னலாம் ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து டீ இல்லாமல் என்னால் முடியலை. ஆனால் இப்போலாம் வந்து என்னென்னா, டீ சாப்பிட்றது, அந்த டீயோட ஸ்மெல் கூட சில நேரம் வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எதனாலேன்னு தெரில. இந்த டீயோட ஸ்மெல்லு, பாலோட ஸ்மெல்லாம் சில நேரம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால சீக்கிரம் வந்து டீயை கூட நான் அவாய்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம், அப்படி அவாய்ட் பண்ணுறேன்னா நான் சொல்லலாம். ஸோ சிம்பிளாக ஒரு டயட் பிளான் போட்டு வச்சுருக்கேன். அந்த டயட் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ண போகிறேன். என்னோட டார்கெட் வந்து ஒரு 3 கிலோ இப்போதைக்கு இந்த மாதம் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். எல்லா உணவும் சாப்பிடுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணி பாடியை வந்து நீட்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி 68 கிலோவில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஒல்லியானவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 68 கிலோவில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு வந்து எனக்கு அந்த என்னோட சைனஸ் ப்ராப்ளம்லாம் வந்து, எனக்கு அந்த சதையெல்லாம் வந்து, அப்புறம் தலைவலி, தாங்க முடியாத தலைவலி. எனக்கு ஆல்ரெடி மைக்ரேன் இருக்குது. அது கூடவே இந்த தலைவலியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மூக்கில் பிளட் வந்து சர்ஜரி பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு 2.5 வருஷம் வந்து என்னோட லைஃப்பில் வந்து அப்படியே நான் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் எனக்கு நல்ல வெயிட்டும் போட்டது மறுபடியும். ஸோ அதனால் என்ன யோசிச்சுட்டேன்னா, ஓகே, கொஞ்சம் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட் மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. நமக்கு ஏஜ் போயிட்டுருக்கு. இப்போ 36 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் வெயிட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அது ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. அது எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, எவ்வளவு கார்பு டெய்லி எடுத்துக்கிறேன், எவ்வளவு வந்து கலோரி எடுத்துக்கிறேன், 1200 கலோரி அதில் ஃபிக்ஸ் ஆகிட்டு, கார்பு எவ்வளோ எடுத்துக்கிறேன், அப்புறம் வந்து என்னோட என்ன சொல்ல, ப்ரோட்டீன் எவ்வளவு, ஃபைபர் எவ்வளவு, இதெல்லாமே டெய்லி போடுற வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். ஓகேவா? டயட்டில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீனுக்காக நீங்கள் வெஜ்ஜில் ப்ரோட்டீன் சோர்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பன்னீர், மஷ்ரூம், அப்புறம் வந்து பயிர் வகைகள், அந்த மாதிரி முளைக்கட்டின பயிர், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் நான்வெஜ்ஜில் ப்ரோட்டீன்னா ஈஸியாக முட்டை, அப்புறம் சிக்கன், மீனில் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். அது வந்து நம்மளோட ப்ரோட்டீனை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் எனக்கு வந்து நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எடுத்துக்கிறேன்.
நீங்கள் வந்து வெஜ் தான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டயட் பிளானை போட்டுக்கோங்க. ஸோ டயட் பிளான் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு டே வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுக்குறேன். மேற்கொண்டு நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செப்டம்பர் மாதம் 3 கிலோ குறைக்கிறோம், நம்மளோட டார்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஆசையாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி நம்மளோட டயட்டு போகுது அப்படின்ட்டு. சுகரை வந்து ஃபுல்லாக கட் பண்ணணும். அப்புறம் வந்து ஆயில் ஃபுட்டை ஃபுல்லாக கட் பண்ணணும். ஆயில் சேர்த்துக்கலாம், ஒரு வாரத்தில் ஒரு நாளெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வர மாதிரி ஆயில் ஃபுட் எடுத்துக்கலாம். அதுக்காக டெய்லி அதை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் குறையவே செய்யாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டயட் பிளான் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்னோட டயட் அடுத்து எப்போன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து டயட் இருக்க போகிறேன், வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுவேன், மறுபடியும் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிடும். அப்படி கொஞ்சம் ரொம்ப நாளாக வெயிட் லாஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கொண்டு போகிறேன். ஃபேமிலி இஷ்யூ எல்லாம் போட்டு அதில் குழப்பிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஃபேமிலி மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் எதுவுமே வந்து சரியாக செய்ய முடியாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ரொம்ப வந்து நான் ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீக்கிரமாக உடஞ்சி போயிடுறேன். அது எனக்கு கண்டிப்பாக என்னோட மற்ற விஷயங்களை பாதிக்குது. பிஸ்னஸை பாதிக்குது, யூடியூப்பை பாதிக்குது, பர்சனல் லைஃப்பை பாதிக்குது, எல்லாத்தையும் போட்டு பாதிக்குது. ஸோ அதையெல்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவேன். அப்புறம் இந்த 30 டேஸில் வந்து நிறைய பிளானிங் எல்லாம் இருக்குது. எந்த அளவு செட் ஆகும்னு எனக்கு தெரியல. போக போக ஒவ்வொன்றா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டயட்டை பற்றின புரிதல் இல்லாதவங்களுக்கு, இல்லை டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும். ஏன்னா இதோட தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளோட 30 டேஸ் வீடியோவும் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்மளோட Day 1 டயட் வீடியோலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். காலையில் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.